இந்த என்டிஏ சர்க்கார்ன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்தலை. இவர் ஒண்டி தான் நேற்று பயன்படுத்துகிறார். ஒரு கொள்கை என்ன, கூட்டணி என்ன, இந்த பேஸ்டெல்லாம் சொல்லுவாங்களா, உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, கறி இருக்குதா, இதெல்லாம் விளம்பரம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. சரி, இப்போது அமமுக முன்னேற்ற கழகத்திலிருந்து அதே ஓட்டு இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. சரி, அந்த ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா அதுவும் ஒரு கேள்வி. கத்தி எடுத்து வெட்டுறான், குத்துறான், எவன் எந்த போதையில் இருக்கான்னு தெரியல. இது பிரச்சனை இல்லையா? இதை கடந்து போயிடலாமா? பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இதை கடந்து போயிட முடியுமா? பாஜக பேயடி அடிக்குது நல்லா தெரியுது. அவர் திருப்பி வேற எங்கேயும் இல்லை, அவர் கோவத்தை காட்டிகிட்டு இருக்காரு. திமுக மேலே தானே அவர் கோவத்தை காட்டுறாரு. அவர் என்னைக்கு பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரு? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்க மேடம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டம், அதில் மோடி அவர்களுடைய பேச்சு என்ன பேச போகிறார் மோடி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. அவர் திமுகவுடைய ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, டபுள் என்ஜின் இதெல்லாம் சேர்த்து பேசியிருக்கிறார். இது வீரியமாக இருந்ததா இந்த பேச்சு? இதில் இவர் சொன்ன விஷயங்களில் எது எடுபடும் அல்லது எது எடுபடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஒரு துல்லியமான கேள்விங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 விஷயம் அவர் பேசுவார். எந்த ஊர் போனாலும் பேசுவார். அதாவது ராஜஸ்தான் போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, தமிழ்நாடு போனாலும் சரி, இந்த 15 விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 விஷயம் ஒரு பொதுவான விஷயமா இருக்கும். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், எல்லாமே கூடி போச்சு, வேலைவாய்ப்பு இருக்குது, பாதுகாப்பு, அது மாதிரி தேச வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அதை வச்சு ஒரு 2-3 விஷயம் அதுக்குள்ளே பேசிடுவார். அதுக்கப்புறமா இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்வாங்க. அது என்னென்னா, மத்தியில் நாங்கள் ஆட்சி, மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி, உள்ளாட்சியில் நாங்கள் வந்தால் அது ட்ரிபிள் இன்ஜின், ரெண்டு இடத்துல வந்தால் அது டபுள் இன்ஜின். அப்போ இதெல்லாமே டெம்ப்ளேட். அப்போ புதுசாக அவர் என்ன நமக்குன்னு பேசியிருக்கார், தமிழகத்துக்கு அப்படின்னு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா, ஏரிகாத்த ராமரை பற்றி பேசியிருக்கிறாரு, திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசியிருக்காரு. இது நம்ம ஊருக்கு ஒண்டி. இப்போ இது மதுராந்தகம்னோன்னு ஏரிகாத்த ராமர். அப்போ யாரோ அங்கே உள்ளூரில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு ராமர் இருக்கிறாரு, ஹரித்வார் ராமர் மாதிரி இவரும் கொஞ்சம் ஃபேமஸாக, ஏரிகாத்த ராமர்னு ஒரு 2 பிட்டை போட்டால் ராமரை கும்பிட்டா மாதிரி ஆச்சு, உள்ளூர் அரசியல் பேசின மாதிரி ஆச்சுன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதில் தவறு கிடையாது. இன்னொன்று திமுகவோட நாட்கள் எண்ணப்படுகிறது, அதாவது ஆட்சி. திமுக கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். திமுக ஆட்சி என்பது நாட்கள் எண்ணப்படுகிறதுன்றத ஒரு சொல்லி இருக்கார். இந்த சைடு என்டிஏ சர்க்கார் சொல்கிறார். இப்போ இந்த என்டிஏ சர்க்காரில் என்ன இப்போ சிக்கல்னா, என்டிஏ சர்க்கார் வரணும்னா பிஜேபி ஒரு முக்கிய பதவிக்கு வரணும். பிஜேபி ஒரு முக்கிய பதவிக்கு வரணும்னா குறைஞ்சது அவங்க ஒரு 70 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஒரு 40 சீட்டு 35 சீட்டு வந்தால் அப்போ என்டிஏ சர்க்காராக அது வர முடியும். இந்த என்டிஏ சர்க்கார்ன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்தலை. இவர் ஒண்டி தான் நேற்று பயன்படுத்துகிறார். அதே வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும் பொழுதோ, இல்லை அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுதோ, அன்புமணி பேசும்போதோ, டிடிவி தினகரன் பேசும்போதோ அதிமுக தலைமை தாங்கும், அதிமுகன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இவர் என்டிஏன்னு பேசுகிறார். அமித்ஷா அவர்கள் கூட இது மாதிரி தான் பேசியிருந்தார். இல்லை, அவங்க 2 பேருமே அப்படி தான் பேசுவாங்க. அது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு அதிமுகன்றது அந்த காலத்தில் அவங்கள ஏற்றுக்காத ஒரு கட்சி. அம்மையார் ஜெயலலிதாவோட பிரபலமாகட்டும், அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த அரசியல் தன்மையாகட்டும், தோரணையாகட்டும், பாஜக எதிர்ப்பு என்பதில் இருந்தது. அப்போ அவங்க திருப்பி அதிமுக, நம்ம ஆல்ரெடி தோற்ற ஒரு கட்சி பேரை நம்ம கூட்டணியில் திருப்பி சொல்லணுமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். இன்னொன்று, அவர்களுக்கு உள்ளபடியே பாஜக இங்கே வளர்ந்து பாஜக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆட்சி பிடிக்கணுன்றது அவங்களோட ஆசை. அதில் தவறு எதுவும் இல்லைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது அரசியல் ரீதியாக ஏற்கனவே வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன, பாஜக அதிமுகவை விழுங்குகிறது, நாளைக்கு ஆட்சி அமைத்தால் கூட பாஜக தாங்க டாமினேட் பண்ணும்னு சொல்கிறது தான் இங்கே பிரச்சாரம். அதை வலியுறுத்துற மாதிரி தானே இவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. அப்ப எதை நம்பி ஓட்டு போடுவாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு? இப்போ நம்ம முன்னாடி பேசுனது அரசியல், இப்போ களத்தில் இருக்கிறது யதார்த்தத்துக்கு வருவோம். அதாவது என்டிஏ சர்க்கார் வரணுன்றது அமித்ஷாவோட ஆசை, மோடி அவர்களோட ஆசை. அதனால தான் என்டிஏ சர்க்கார் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க என்டிஏ சர்க்கார் தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால். பட் நான் என்ன பார்க்குறேன்னா, பன்வாரிலால் புரோஹித், மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல் இப்படியெல்லாம் பேரில் யாரும் நிற்க போகிறது கிடையாது. இங்கே நிற்க போகிறது ராமசாமி, கந்தசாமி, ஆல்பர்ட்டு, ஜமால்பாய், அண்ணாமலை, இந்த மாதிரி பேர்.
இந்த மாதிரி பேரில் நிற்கிறவங்க ஜெயிச்சா இது எப்படி பிஜேபி ஆட்சி, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய வரும். பிஜேபிக்கு இங்கே ஒரு 50 சீட்டு 60 சீட்டு கொடுத்தாங்க, அந்த மாதிரி 40 சீட்டு இருந்தால் இங்கே ஒரு ஷிண்டே உருவாக்கலாம், ஒரு மல்ஹோத்ராவை உருவாக்கலாம், இல்லை ஒரு லலித்தை உருவாக்கலாம். ஆனால் இங்கே உருவாக்க போகிறதுன்றது அதிமுகவோட கட்சி தான். அமைச்சரவையில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி, தங்கமணி, ஒருவேளை ஆட்சிக்கு வராங்கன்னா விஜயபாஸ்கர், இந்த மாதிரி தான் பேர் வரும்போது ஜெயக்குமார்னு. அப்படி இந்த மாதிரி பேர் வரும்போது எப்படி வந்து இது என்டிஏ சர்க்கார் அவங்களோட ஆசையை அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். அதாவது பிஜேபி என்ன சொல்லணும்னா என்டிஏ சர்க்கார் சொல்லும், காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லணும்னா காங்கிரஸ் கூட இருக்க கூட்டணி ஆட்சி அப்படின்றோம், டிஎம்கே என்ன சொல்லணும்னா திமுக தனித்தே ஆட்சினும், அதிமுக என்ன சொல்லணும்னா அதிமுக தனித்தே ஆட்சினும். அதாவது அவர்களோட ஆசையை வெளிப்படுத்துவார்கள். அந்த உரிமை என்டிஏ சர்க்கார் மோடி சொல்லலாம்னா அவர் சொல்லலாம். ஆனால் மக்கள் என்டிஏ சர்க்காரையும் சரி, காங்கிரஸ் சர்க்காரையும் சரி, பிஜேபி சர்க்காரையும் இங்கே ஏற்றுக்கல. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இங்கே வரும்போது இந்த மாதிரி காங்கிரஸ் சர்க்காருன்னும் இந்தியா கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும்னு அவங்க சொல்லலை. திமுக கூட்டணி வாய்ப்பு கொடுத்தாதான், ஆனா கொடுக்க விடலங்கிறதான எங்க விஷயமே. திமுக மக்களே கொடுக்க மாட்டாங்க, மக்கள் கொடுக்கறது அடுத்த பக்கம். வந்து கட்சிகள் கூட்டணி அமையும் போது திமுக அந்த வாய்ப்பை காங்கிரஸுக்கு கொடுக்காது, அவங்களுடைய ஆளுமை அங்க தெரியுது. இங்க நீங்க மோடி சர்க்கார்னு சொல்லும் போது ஐயா அப்படி சொல்லாதீங்க, இங்க பருப்பு வேகாது, நீங்க அப்படி சொல்லாதீங்க, அதிமுக தான் இங்க அதை முன்ன வச்சுதான் நீங்க கூட்டணி வர்றீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, சொல்லக்கூடிய துணிவு இருந்தாதானே மக்கள் நம்புவாங்க. உங்களுக்கு அந்த இடமே அடிபட்டு போகுது இல்ல, அதையே சொல்ல முடியலன்னா கரெக்ட். அது வந்து பிரச்சாரத்து அடிப்படையில் வந்து அது ஒரு சிக்கல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க. இப்போது மோடி அவர்களை வைத்துக்கொண்டு அவர் சர்க்கார்னு பேசும்போது நீங்கள் அந்த மேடையில் வந்து ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. ஏங்க உள்ளபடியே மோடி அவர்களை பார்த்து அரசியல்வாதிகள் பயப்படுறாங்க, அது உண்மை. அதிமுகவும் பயப்படுது. ஆமாம், ஊழல் பண்ண அனைவரும் பயப்பட வேண்டிய ஒரு கட்சியோ இல்லை ஒரு பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோடி அவர்கள். மோடி யாருக்கு பயப்படுவார் அப்படின்னு பார்த்தா மோடி மக்களுக்கு பயப்படுவார். அதுவும் தமிழக மக்கள் பார்த்தா பயம், ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ மோடி வந்து ஊழலுக்கு எதிரானவரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இல்ல அதான் சொல்றேன், ஊழல் பண்ணவங்க எல்லாம் மோடியை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா டைரக்ஷன் இப்படி போகுது. அப்படி அதிமுகவும் அந்த பயத்துல வருதுன்னா இவர் எங்கேருந்து ஊழலை ஒழிக்க போறாரு? ஊழல் ஒழிக்கிறது அப்புறம் திமுகவை ஊழல் ஆட்சின்னு சொல்றது எப்படி எடுபடும்? அதாவதுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படிதான். சரி, திமுக ஊழலுக்கு எதிரான கட்சியா, இல்லை அதிமுக ஊழலுக்கு எதிரான கட்சியா, இல்லை பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சியா, இல்லை காங்கிரஸ் ஊழலுக்கு எதிரான கட்சியா என்ன கேட்டிங்கன்னா இல்லை. சரி, இப்போ இன்னொரு விஷயம், திருப்பரங்குன்ற விஷயத்தையும் வெளிப்படையா பேசுறாரு பிரதமர் மோடி அவர்கள். அது எவ்வளவு தூரம் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கலாச்சாரம் கொள்கை அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு கோயிலில் வந்து அங்கே இருக்கிறவங்க அது அவங்க லோக்கல் பிரச்சனை, இந்த லோக்கல் பிரச்சனையை வெளியூர் பிரச்சனையை ஊதி பெருசாக்குனது அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியோ கலெக்டர் லெவலில் இது முடிஞ்சிருக்கணும். அது முடிஞ்சிருச்சுன்னா பாஜகவுக்கு இதை வைத்து அரசியல் சேர்த்துக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. பாஜகவால் மக்கள் நலனோ இல்லை எல்லா சமுதாயமும் ஒன்றா இருக்கணுன்ற அந்த அரசியல் அவங்களுக்கு வராது, தெரியாது, அதில் இஷ்டம் இல்லை. திருப்பரங்குன்ற அரசியல் பெருசாக எடுபடாது. ஆனால் மோடி இவர்கள் பேசும்போது நீதிமன்றம் கூறியும் இவங்க வந்து செயல்படுத்தலை அப்படின்னா அது வேற விஷயம். ஆனால் வாக்கு வங்கியை அவர் என்ன சொல்ற, வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களை கூட விட்டு வைக்கவில்லை திமுக அரசுங்கிறார். இந்த வாக்கு வங்கியை குஷிப்படுத்த இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் அவங்க பேசுற பிரச்சாரமா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல மேடையில அதிமுக போன்ற கட்சிகள், திராவிட கட்சிகள் இருக்கு. இந்த பேச்சு இது எப்படி அதிமுகவுக்கு ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்துக்கு அதிமுக யாரும் இப்படி முட்டு கொடுத்து பேசல இல்லையா இந்த விஷயம். அவர் பேசும்போது என்ன ஒரு கூட்டணியில இருக்கிறோம், அவர் பேசுறாரு, அவங்க அங்க இருக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்ச கலை அவர் ஆடி காட்டுறாரு. இவங்களோட கலை அது கிடையாது. இவங்க அறிஞர் அண்ணா வழியில் அதிமுக போகுது, எம்ஜிஆர் வழியில். இன்னொன்று அண்ணாவே கண்டுபிடிச்ச திராவிட கட்சி திமுக, அந்த வழியில் அவங்க போகிறாங்க. அவருக்கு தெரிஞ்ச வழி இதுதான். கூட்டணி வைக்கும் போது அது சிக்கலா இருக்காது. நாளைக்கு நீங்க வந்து கிறிஸ்துமஸ் விழாவுக்கோ அல்லது இங்க நம்ம ரம்ஜானுக்கோ நீங்க போகும்போது இந்த கூட்டணியில உங்க முன்னாடி தானே சொன்னாங்கிறதெல்லாம் வராதான்னு கேட்க வராது. இது என்ன வரும் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கா, குழா திறந்தால் தண்ணி வரணும், சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடணும், படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் என்னோடய வீட்டு, அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் பத்திரமா வரணும், என்னோடய பையன் அந்த பருவத்தில் வந்துட்டு கஞ்சா போதை அந்த மாதிரி விஷயத்தில் போகக்கூடாது, நல்ல படிப்பு இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், போக்குவரத்து நல்லா இருக்கணும், மாசு கட்டுப்பாடு, லஞ்ச லாவணியம் குறணும், சட்டம் ஒழுங்கு நல்லா, இவ்வளோ தான் மக்கள் ஆசைப்படுறாங்க.
உங்கள் கொள்கை என்ன, கூட்டணி என்ன, இந்த பேஸ்டெல்லாம் சொல்லுவாங்களா, உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, கறி இருக்குதா, இதெல்லாம் விளம்பரம். அதே விளம்பர அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணின்னு வரும்போது அதிமுகவில் எப்படி இப்படி பொருந்தாத கூட்டணி, பொருந்தாத பிரச்சனைகள் இருக்கோ, இதே மாதிரி பொருந்தாத பிரச்சனை, பொருந்தாத கூட்டணி திமுகலையும் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் வந்துட்டு எல்லாம் அதாவது இவங்க எல்லாமே ஓட்டு போட்டவங்க. யாருக்கு? திமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கே சொன்னதை செய்யாமல் பண்ணீங்க. அப்போ இது பிரச்சனை இல்லையா? வைகோ அவர்கள் வந்து மரணம் கூட மன்னிக்காதுன்னாரு. டிடிவி தினகரன் துரோகின்னாரு, நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னாரு. அதை பேசுகிறோம், விமர்சனம். அப்போ இதை பேசணும்ல, இதை மறந்துடும்ல. எதற்கு அண்ணன் விசிக திருமாவளவன் தனியாக கட்சி நடத்தணும்? அவருக்குன்னு ஒரு தனி பெருமை. இப்போ அங்கே பிரச்சனை இல்லையா? வேங்கை வயல் இல்லையா? பிரச்சனைகள் இருக்குது. முரண் ரெண்டு சைடும் இருக்கும். இங்கே பிஜேபி வந்து ஒரு லயபிலிட்டி அதிமுகவை அமுக்குதுன்னா, அங்கே காங்கிரஸ் ஒரு லயபிலிட்டி திமுகவை அமுக்குது. அங்கே தான் நீட்டும் ஜல்லிக்கட்டும் அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி மத ரீதியான அரசியல்னால பாஜகவால் தலைவலி. அங்கே வந்து மாநில சுயாட்சிக்கு ஒரு சில பிரச்சனை. சரி, இப்போ கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பர்செப்ஷன். அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒன்று சேரல, பிரிஞ்சிருந்தாங்க, அதனால தோற்று போகிறாங்க. ஒன்றா சேர்ந்தால் டஃப்பாக இருக்கும்ன்றது ஒரு பேசு பொருளாக இருந்தது. இது நம்ம பேசுகிறதில்ல, பொதுமக்கள் பேசியிருந்தது. இப்போ டிடிவி தினகரன் உள்ளே வந்திருக்காரு. போன வாட்டி தோற்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட இருந்தால் ஒரு 17 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இல்லாததை சொல்லலை, கணிதத்தை போட்டு இந்த வாக்கு இங்கே கூட்டினா இவங்க ஜெயிக்கிறாங்களேன்னு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாங்க. அது ஒரு பேசு பொருள் இருக்குது. சரி, இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து அதே ஓட்டு இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. சரி, அந்த ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் பேசுபொருள், பேச்சாற்றல், ஒரு தோரணை, ஒரு தோற்றத்துக்கு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்தது அவருக்கு பலம்தான். அப்போ ஓபிஎஸ் என்ன ஆகிறாருன்னா, ஓபிஎஸ் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா, அவர் ஒரு இயக்கமோ இல்லை வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணாமல் அவர் கூட இருந்தவங்க, சுற்றி இருந்தவங்க அங்கங்கே மாறி போயிட்டாங்க. அப்போ ஓபிஎஸ்ஸால் பெரிய தாக்குதலை இனிமேல்ட்டு அதிமுகவுக்கு ஏற்படுத்த முடியாது. ஆனால் டிடிவி தினகரன் கடந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்கார். ஓபிஎஸ் அவர்களோட கதை வந்து சிரமம். அப்போது அவங்கள பொறுத்தவரைலாம் என்னென்னா, அதே மாதிரி இன்னொரு சிக்கல் என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் அப்பா இல்லாமல் தனியாக இருக்கார். 1000 இருந்தாலும் ராமதாஸ் அவர்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. தமிழக அரசியல் அவருக்குன்னு ஒரு வசீகரம் இருக்குது. அது இல்லாமல் போகிறது ஒரு சிக்கல். இப்போது என்ன பாதிப்பு இருக்குது திமுக அரசை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு மாற்று வரணும் அப்படிங்கிறதுக்கு? அடிப்படையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது 3லேருந்து 4 விழுக்காடு தான் வாக்கு. இது மறுத்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ப்ரூவன் அண்ட் டெஸ்டட் அகெயின் அண்ட் அகெயின். கடந்த நீங்கள் 3 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 4% தான். போன வாட்டி குறிப்பாக சொல்லணும்னா 2.5 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இவ்வளோ பெரிய கட்சிகளுக்கு 214 தொகுதியில் நிற்கும்போது கூட்டி கட்சி பார்க்கும்போது 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சம் இப்படிக்கு, அதாவது 3.5 லட்சம் வரும். அதில் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க ஆட்சி. அப்போ இது க்ளோஸ் கார்னர் கண்டெஸ்ட் போகும்போது மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயும் பார்ப்பாங்க, இலவசமாக போகிற பஸ்ஸுலேயும் பார்ப்பாங்க, ஆம்பளைங்களுக்கு ஆண்களுக்கு எதற்கு நீங்கள் ஃப்ரீயில் பஸ்ஸு கொடுக்கலன்றதே பார்ப்பாங்க, அந்த 10 ரூபா டாஸ்மாக் பாட்டில் வாங்குறதையும் பார்ப்பாங்க, பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்து அழகுபடுத்துறதையும் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. அதனால் இது வந்து இந்த வர தொகுதி வந்து தொகுதிக்கு தொகுதி சண்டை நடக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து இவர் முதலமைச்சர் அப்படின்றது அந்த சிலபஸ் மாதிரி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளோஸ் கால். அதாவது எடப்பாடி அந்த தொகுதியில் அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் எடுப்படும். வேட்பாளர் நல்ல பிரச்சாரம் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, கலைஞர் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்திருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சிஎம்மாக இருந்திருக்காரு. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் எல்லாமே சூப்பர் அப்படின்னு நான் இதுக்கு தேர்தல் நேரத்துலையும் இப்போது நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, கண்ணெதிர நடக்கிற போராட்டங்களை நான் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடியை மூடிக்கிட்டு நான் வண்டி ஓட்டுறேன்னு அர்த்தம். பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா காவல்துறையால் அரசுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. அதுவும் அந்த அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கத்தி எடுத்து வெட்டுறான், குத்துறான், எவன் எந்த போதையில் இருக்கான்னு தெரியல. இது பிரச்சனை இல்லையா? இதை கடந்து போயிடலாமா? பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இதை கடந்து போயிட முடியுமா? ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அரசு ஊழியர்கள் வந்து இவங்க ரொம்ப கூட நின்றவங்க, அவங்க இன்னமும் போராடி, அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு செஞ்ச விஷயம்லாம் வந்து என்னபடி உள்ளபடியே அது துரோகம். நான் அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தான் நிற்கிறேன். அந்த ஒரு கட்சி தான் அவங்களுக்காக போராட்டம் பண்ணிச்சு, கூவாத்தில் காவால் இறங்கி அவங்கள வந்து கஷ்டப்பட ஆல்ரெடி அது மாதிரி வேலை தான் செய்கிறாங்க. அப்போ ஒரு போராட்டத்தை கூட ஒரு தாயெழுத்தோடு பார்க்கல. இப்போ 2000 ரூபாய் தரேன்றீங்க, 1000 ரூபாய் தரேன்றீங்க, அத்தை தரேன்றீங்க, ஏன் அதை அவங்களுக்கு கொடுத்தா என்ன?
செய்கிற வேலைக்கு தானே கேட்டாங்க கூலி. இந்த டெண்டரு கான்ட்ராக்டர்லாம் எதில் விடணுமோ அதில் விடலாமே, எல்லாமேவா தேவை நமக்கு. அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இது ஒன்று. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அமைதி இருக்கா அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, டெல்லி மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி நான் அப்படி போகல. கம்பேரிட்டிவ்லி இன்னமும் வந்து தமிழ்நாடு ஆர் சென்னை இஸ் அ சேஃபர் பிளேஸ். அதே சமயம் விஜயுடைய இது நீங்கள் சொன்னீங்க, இந்த பக்கம் கூட்டணி வந்துருச்சு. இப்போ விஜயும் ஒரு ஃபேக்டராக வர்றாரு. இப்போ அவரும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தீவிரமாக நின்றுட்டா களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வர்றாரு. நான் வந்து அடிப்பணியெல்லாம் மாட்டேன், எனக்கு பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னு நின்னா, அப்போ அந்த பாஜக எதிர்ப்புல இந்த பக்கம் சேருது. அவர் வந்தாதான் அது, அவர் வரா மாதிரியே தெரியலையே. அவர் பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டேன்றாரு. பாஜக பேயடி அடிக்குது நல்லா தெரியுது. அவர் திருப்பி வேற எங்கேயும் இல்லை, அவர் கோவத்தை காட்டிட்டு இருக்காரு. திமுக மேலே தானே அவர் கோவத்தை காட்டுறாரு. அவர் என்னைக்கு பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கிறாரு? பாசிச பாஜக இது திருமாவளவன் அவர்கள் ஒரு 3000 வாட்டி சொல்லியிருப்பாரு. அதே தான் அவர் பேசியிருக்காரு. அதை தாண்டி வேற என்ன ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு இல்லை. இப்போ கவர்னர் வெளியில் போனார் இல்லையா, தாவேக்கா ஒரு நியூட்ரலான கட்சி தானே. கவர்னர் கூப்பிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆர்.என். ரவி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ டிப்ளமேட்டு, எதுக்கு உனக்கு அரசு பங்களா 6 காரு கான்வாய்லாம்? சிஎம் சார் தான் கொஞ்சம் பயந்த சுபாவம். என்னையுமே கரூர்லேருந்து நான் தப்பு பண்ணிட்டு வந்தப்போ என்னை விட்டுட்டாரு. எஃப்ஐஆரில் என் பேர் சேர்க்கல, இல்லை தப்பு இல்லை ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கே வந்து என்னை விட்டுட்டாரு. அதேமாதிரி உங்களையும் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு பாருங்க அப்படின்னு எதனா ஒரு நையாண்டி இல்லை ஒரு கிண்டல் நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம்ல. கவர்னரை கூட எதிர்த்து அரசியல் பேசுறது கிடையாது. அதிமுக பேசலைன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நெருக்கடி, அமலாக்கத்துறை அவங்க மீதும் பாயலாம், இல்லை கூட்டணி உடையலாம், இல்லை முறியலாம். இல்லை ஏன் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு கோச்சிட்டு வெளியில் போனார், அதுவும் தானே நடந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு எந்த பேக்கேஜுமே இல்லை. ஏன் ஆளுநர் ரவி பண்ணுறது கூட சரியில்லைன்னு சொல்ல மாட்டீங்க? அப்போ வார்த்தைக்கு வார்த்தை அவர் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு காட்டுறாருல, அப்போ திமுக எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்திக்கிட்டே போனா அப்போ இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியோட வீரியம் குறையுமா? அதாவதுங்க, பேசுறது வேற, செயல்படுறது வேற. நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா அதை வந்து என்ன ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகலேருந்து வந்து உங்ககிட்ட சேர்ந்துட்டாங்களா? பேசுறது கிடையாது, செயல்னு ஒன்று இருக்குது. பேசுறது யார் வேணால் பேசலாம், நம்ம கூட பேசிட்டு போகலாம். செயல்பாடு இருக்கா, செயல் இருக்கா? இப்போ இந்த நேரம் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினரை அவர் தூக்கி இருந்தாரு வச்சுக்கோங்களேன், திமுகவில் சபாஷ் சரியான கட்சிப்பா, புதுசாக தான் வந்தாப்புல 2 வருஷத்துக்கு பார்ப்பா 4 எம்எல்ஏ தூக்கிட்டாப்புல, பேச பொருளாகும். ஆனால் அதிமுகலேருந்து செங்கோட்டையன் போனார், மிகப்பெரிய தலைவர் அவர். இவர் போய் சேர்ந்துட்டாரு, இவர் துணை முதல்வர் ஆகிடுவார், அவர் முதல்வர் ஆகிடுவார். அவர் மிகப்பெரிய தலைவர்னு நினைச்சுதானே அவருக்கே முதல்வர் பதவி கொடுக்கறதா பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கு அதை வந்து கிண்டலா பேசிட்டு போறீங்க. முதல்வர் பதவி எப்ப? Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.